இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்திய கட்டாயமா ஏத்துக்கிட்ட பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற போஜ்புரி, மைதிலி, சாந்திலி, கனோஜ் பேசிய மக்கள் இந்திய கட்டாயமா ஏத்துக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து கூலி தொழிலாளர்களாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வர்றாங்க. காரணம் இந்திய கட்டாய மொழியா திணித்ததுனால. அன்னைக்கு ஹிந்தி திணிப்பை ஏத்துக்காத தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் சிறந்த மாநிலமா இருக்கு. அந்த ஹிந்தி திணிப்பை ஏத்துக்க கூடாதுன்னு தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழர் கலைஞரும், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் பெரும் பங்கு, அதில் மாணவ இயக்கங்களுடைய பங்கு பெரும் பங்கு. இன்று ஒட்டுமொத்த இந்தியாவே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும், ஹிந்தியை ஏற்றுக்கொண்டாலும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக உறுதியோடு நிற்கிறார். அதனால்தான் மோடி வெர்சஸ் ஸ்டாலின் என்று இந்திய அரசியலே மாறி இருக்கிறது. இந்தி வெர்சஸ் தமிழ் என்று இந்திய அரசியல் மாறி இருக்கிறது. ஒன்றிய அரசியல் வெர்சஸ் மாநிலம் என்று இந்த அரசியல் மாறி இருக்கிறது. காரணம், தமிழ்நாடு எப்போதும் தனித்து மட்டுமல்ல, சிறந்து எல்லா அரசியல் சட்டத்திலிருந்து சிறந்து விளங்குகிறது. அந்த போராட்டத்தை மாண்புமிகு எங்கள் தலைவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சியாக மொழிப்போர் வடிவில் எங்கள் தலைவர் உத்தரவிடுகிற எல்லா வேலையும் கழக மாணவனை உறுதியாக முன்னெடுத்து செல்லும். மாணவர்கள் களமாக நின்று தமிழை, தமிழர் உரிமையை பாதுகாத்த மண் இந்த மண். அந்த தொடர்ச்சியாக எண்ணிலடங்காத எத்தனையோ மூத்த தலைவர்கள் கட்டி கொடுத்த அந்த இயக்கத்தை எங்கள் தலைமையிலான இருக்கிற இந்த துணைச்சியாளர்கள் தலைமையிலான இந்த அணி உறுதியாக மக்களுடைய நம்பிக்கை பெறுகிற, கழகத்தலைவருடைய நம்பிக்கை பெறுகிற, எங்களுடைய இளந்தலைவருடைய நம்பிக்கை பெறுகிற அந்த முயற்சி எடுக்கும். இன்னைக்கு இன்றைய சூழலில் இருமொழி கொள்கை தான் உலகவே சிறந்த கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இந்தி என்கிற மூன்றாவது மொழி என்கிற பெயரில் இந்தி சமஸ்கிருத திணிப்பை வேலை செய்கிற பாஜகவை களத்திலும் போராட்டத்திலும் எதிர்த்து நிற்பதுதான் எங்களுடைய பிரதான கடமை. எங்களுடைய துணை முதலமைச்சர் அறிவிக்கிற போது இது 5வது இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் என்று தான் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கொள்கையின்படி உறுதியாக அன்றிருந்த களத்தில், அன்றிருந்த ஊடக வெளிச்சம் இல்லாத நிலைகளில் பல்வேறு தரங்களில் பல போராட்டங்கள் எங்களுடைய முன்னெத்தியர்கள் எதிர்கொண்டார்கள். இன்றைய சமூக தளத்துக்கு ஏற்றவாறு, இன்றைய வளர்ந்திருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு இன்றும் இந்தியை கொல்லைப்புறத்தில் திணிக்க விரும்புகிற, கொல்லைப்புறத்தில் எங்களுமே திணிக்கிற தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளை பேசுகிற மக்களை இரண்டாந்தர குடிமக்களை ஆக்குகிற மோடியின் முயற்சியை கழக மாணவர் அணி எங்கள் தலைவருடைய உத்தரவுக்கிணங்க ஒருபோதும் அதை அனுமதிக்காது. அதற்கான போராட்ட வடிவங்களை ஏற்கனவே இந்த பெருமதியாக எங்களுடைய மாணவ செயலாளர் அண்ணன் எல்லரசன் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் எங்கள் கழகத்தை ஒப்புவதோடு அதை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி முடிப்போம் நம்புகிறோம். பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டுட்டேன். திமுக சார்ந்த பிள்ளைகள்லாம் 3 மொழி படிக்கும்போது ஏன் மற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழி படிக்கக்கூடாது கேள்வி வந்து கேட்கிறாங்க. படிக்கக்கூடாதுன்னு கேள்வி. 3வது மொழி கற்கன்னு என்ன அவசியம் வந்திருக்கு? 3வது மொழி கத்துக்கிட்டா எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இங்க தமிழ்நாட்டுக்கு தன் வயிற்று பிழப்பிற்காக வருகிற இங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் யாரும் திருக்குறளையோ, ஆத்திசூடியோ, தொல்காப்பியத்தையோ படித்துட்டு இங்க வரல. யாருமே இலக்கண இலக்கியங்களை தமிழ்ல தொன்மத்தை படிச்சு வந்திருக்காங்களா? வர்றாங்க, டீக்கல்ல வேலை பார்க்கறாங்க. இங்க பாணின்னு சொல்றத இங்க தண்ணின்னு பாணிக்கு பேர் தண்ணியான்னு கத்துக்கிறாங்க. ஒருவேளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் இருக்க வரை, திராவிட தத்துவம் இருக்க வரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் பீகாருக்கு, யூபிக்கு போக மாட்டோம். இங்க பார்க்க யாருக்கு எங்களுக்கு அமெரிக்க கனவு, லண்டன் கனவு, ஆஸ்திரேலியா கனவு இருக்கு. எங்களுக்கு பீகார் கனவோ, யூபி கனவோ, மாப்பி கனவோ எங்களுக்கு வந்ததில்லை. 3வது மொழி படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இப்ப இல்ல. தேவைப்பட்டால் நாங்கள் அதை தேவைப்படுகிற போது நான் படிச்சுப்போம். எப்படி பெருமரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா போய் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் கன்னடிகான்னு கன்னடம் கத்துக்கிட்டாரு. அங்க IPS போன பின்னாடி கன்னடம் கத்துக்கிட்டாரு. அது மாதிரி ஒருவேளை எங்க பிள்ளைகள் நாளைக்கு அண்ணாமலை மாதிரி திராவிட இயக்கத்துடைய இடஒதுக்கீடு படித்து வட இந்திய மாநிலங்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ எண்ணடங்காத IAS IPS போயிருக்காங்க, அந்த இந்தியை கத்துக்கிறாங்க. தேவைப்பட்டால் 3வது மொழி கத்துப்போம். எங்கள் மீது திணிக்காதீங்கிறதா எங்களுடைய விருப்பம். நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.